நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க நமக்கு ஆண்டவர் ஒரு உத்தரவாதத்தை, ஒரு கடமையை, ஒரு பணியை நியமித்திருந்தாலும், ஒரு கடனை நியமித்திருந்தாலும் அதை செய்வதிலே நாம் தவறாமல் இருக்க வேண்டியது இன்றியமையாத ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்முடைய உறவு தேவனோடு ஏற்புடையதாக இருப்பதை நாம் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உறவு அவரோடு உறுதியாகவும் உத்தமமானதாகவும் உண்மையுள்ளதாகவும் உபகாரமானதாகவும் இருக்க தேவன் ஏராளமான உத்தரவாதங்களை, முயற்சிகளை, அனுகூலங்களை அவர் எடுத்துக்கொண்டிருந்தாலும் அவர் காத்திருந்தும் அவரே முன்வந்தும் பல உபகாரங்களை செய்து அவர் வழியிலே நம்மை நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறதிலே நம்முடைய பொறுப்பு, நம்முடைய அர்ப்பணம் ரொம்ப அலட்சியமானதாக இருக்கிறது, ரொம்ப துணிகரமானதாக இருக்கிறது, மூர்க்கமுள்ளதாக இருக்கிறது, மதியீனமாக இருக்கிறது, நிர்விசாரமாக இருக்கிறது. இதை பற்றி நாம் பின் விளைவுகளுடைய அகோரத்தை நினைத்து, அலங்கோலத்தை நினைத்து அச்சப்பட வேண்டும். அதைரியப்படுவதிலே பிரயோஜனமே இல்லை. நம்முடைய கண்ணீருக்கு பலனே இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கையின் பொறுப்பற்ற தன்மை பெருவாரியாக இருக்கிறது. உலகத்திலே பல இடங்களிலும் அப்படி இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் தங்களுடைய உத்தரவாதத்தை புரிந்திருக்கிறார்கள், தேவ சமூகத்தை, தேவ காரியத்தை புரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக ரெகோபோத் பெனியேலை பற்றிய நிலை வருத்தத்துக்கு உரியதாக இருக்கிறது, வருத்தம் அடையக்கூடியதாக இருக்கிறது, பொருத்தமற்றதாக இருக்கிறது. ஆபத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர்கள் என்கிற ஒரு பொறுப்பிலே, அந்தஸ்திலே, அனுகூலத்தை இரக்கமாக பெற்ற பெண்கள், ரெஸ்கியூவர்ஸ், நீங்கள் குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட பெண்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பெண்கள் என்று மூத்தவர்கள், அனுபவம் பெற்ற பெண்கள் என்பவர் நீங்கள். இதை நீங்கள் உங்கள் அளவிலே ஆஸ் லேடிஸ், ஆஸ் அ ப்ராப்பர் ஹெல்ப் மீட் இன் யுவர் ஹவுஸ், உங்கள் குடும்பத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு ஏற்ற துணையாக, திருமணம் ஆயிருக்கணும்னு தலையெழுத்தில்லை, ஈவன் அதர்வைஸ் உங்கள் அந்தஸ்தை நீங்கள் புரிஞ்சு செயல்படணும். நீங்கள் தேவனோடு உங்கள் உறவு அர்த்தமுள்ளதாக இருக்கணும், நிலையுள்ளதாக இருக்கணும். நம்முடைய உடல் பாதிக்கப்படும்போது நாம் நிலை குலைகிறோம். பல விதத்தில் அந்த நிலை குலைவு அதிகரிக்கும்போது மயக்கம் வருகிறது, நம்மை கீழே தள்ளி விடுகிறது. உச்சந்தலையிலே உள்ளங்கால் மட்டும் இருக்கிற இந்த வைட்டல்ஸ்லாம் பாதிக்கப்படுகிறது, அசைக்கப்படுகிறது, தொடர்பு இழக்கிறது, தடுமாறுகிறது, தவிக்கிறது, உருப்படியாக உபகாரமாக இணைந்து செயல்பட முடியாமல் அப்படியே தொய்வுற்றிருக்கிறது, தேக்கமடைந்து இருக்கிறது. அது குறித்த நேரத்துக்குள்ளாக அதற்கு நிவாரணம் தேடவில்லை என்றால் அது சரியான பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. அதிலே ஒரு பாதிப்பு தான் ஸ்ட்ரோக். செயலற்று போகிறோம், we become paralyzed. பக்கவாதம் ஏற்படுகிறது, முடக்குவாதம் ஏற்படுகிறது. ஏராளமான இந்த தீங்குகள் நம்மை தொடர்கிறது. இந்த விஷயத்தில் தேவனோடு கூட உங்களுடைய உறவு உறுதியுள்ளதாக இருக்க ஊக்கமாக நீங்கள் தேவனோடு பேசணும், தேவனுடைய விஷயத்தெல்லாம் முதன்மைப்படுத்தணும். பழைய ஏற்பாட்டில் சம்பவங்கள், புதிய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாம் படித்த அளவுக்கு, கேட்ட அளவுக்கு
அப்படியே ரிவ்யூ கொண்டு வரணும். திரும்பி சீர்தூக்கி பார்க்க அவங்க நினைவுக்கும்பா கண்களுக்கும்பா கொண்டு வரணும். பெரிய பெரிய கோத்திர பிதாக்களுடைய மனைவிகளை யோசித்து பார்க்கணும். தேவன் கையில் உபயோகமாக இருந்த பெண்களை யோசித்து பார்க்கணும். பேர் எழுதப்படாத பெண்களுக்காக நினைவு கூறணும், யோசித்து பார்க்கணும். How could they have gone in a victorious path? ஒரு ஜெய பாதையில் அவர்களால் எப்படி அந்த குடும்பஸ்தர்கள் முன்னேற முடிந்தது? அந்த குடும்ப பெண்களுடைய ரகசியம் என்ன? அவருடைய பணி என்ன? பட்டியலிடப்பட்டவர்களை தவிர பட்டியலிடப்படாத எத்தனை பெண்கள் தங்கள் நிலையை காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவனோடு இருக்கிற பிரமாண உறவிலே இப்போ கிருபையின் காலம் ஆண்டவர் வந்து பிற்பாடு ஆவியான ஊற்றப்பட்ட பிற்பாடு முதல் நூற்றாண்டு சபை எப்படி வாழ்ந்தது? நம்முடைய ஜப தரிசனம், நம்முடைய ஜப புரிதல், நம்முடைய உறவுக்கு வேண்டிய அஸ்திவாரம் என்ன? இதையெல்லாம் நம்ம கவனித்து தான் ஆகணும். இதை நான் மறுபடியும் சலிச்சு போனாலும் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். பட்டியலிடப்பட்ட எத்தனை குறிப்புகளை நாம் அனல் பறக்கும் குறிப்புகளாக, சவாலான குறிப்புகளாக, மிஷினரி தரிசனம் உள்ள குறிப்புகளாக எடுத்து சொன்னாலும் நாம் களத்திலே உள்ளவர்களோடு ஆவியிலே ஈடுபாடில்லை, சரீரத்திலே ஈடுபாடில்லை, நம்முடைய பணம் அங்கு போகிறதில்லை, நம்முடைய பிரயாசம் அங்கே போகிறதில்லை, நம்முடைய உதட்டளவான வார்த்தைகளுமே அவர்களிடத்திலே கண்ணுக்கு தெரியாத தூரத்திலும் கண்ணுக்கு எட்டாத விஷயங்களிலும் தேவனுடைய நீதியின் வலதுகரம் உடைய விரலின் செயல் நீட்டப்படுவதற்கு ஏதுவாக, தொடப்படுவதற்கு ஏதுவாக நம்முடைய ஜபத்தின் உத்தரவாதம் தாக்கமிக்கதாக இல்லை. காரணம் அது புகாராக அல்ல, நாம் ஜெபிக்கிற ஜபம் நம்மையே தாக்கவில்லை. We have not been impacted by our own prayers. அந்த நிர்வாணமான கசப்பான உண்மையை நீங்கள் தான் சந்திக்கணும், சொரணையற்றவர்களாக அல்ல. நம்முடைய ஜபமே நம்மை ஜபம் வந்து மாற்றம் கொண்டு வர வேண்டும். தேவனை மாற்றாது, தேவனை செயல்பட தான் வைக்கும். It will cause the Lord to work, to be at work, maybe probably increase. ஏதோ குறைந்து விட்டாருங்கிறதா அல்ல, அவர் எப்பயுமே நிலையானவராகத்தான் இருக்கிறார். ஆண்டவரே தீவிரியும் அப்படிலாம் வசனம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. வேகமாய் வாரும், இறங்கி வரும்னா அப்போ எங்கேயோ உட்காந்துருக்காரு. இல்லை, God is everywhere. He is in control of everything. எல்லாத்தையும் அடக்கி ஆளுகிறவராக, ஒடுக்கி அல்ல, அடக்கி ஆளுகிறவராக இருக்கிறார். அடங்காதவைகளை தான் அடக்குகிறார், மீறுகிறவைகளை தான் அடக்குகிறார். தேவன் விடுதலை நாயகர். God, அவர் கடவுளாக இருக்கிறதுக்கே அவருக்கு சுதந்திரம் தேவை, அவருக்கு ஒரு விடுதலை தேவை. அவரே கட்டப்பட்டவராக இருந்தால் அவரால் சுதந்திரமாக வேலை செய்ய முடியாது. அப்படியே நம்ம ஜபத்தில் இதெல்லாம் நம்ம சமீப காலமாக 2 வாரங்களான இதை உங்களுக்கு எவ்வளோதான் ஆயத்தமாய் வந்தாலும் இதை தான் நான் சொல்லும்படி நன்றாகவே வழிநடத்தப்படுகிறேன், உணர்கிறேன், பாரப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்தை நான் வீணிலே வழங்கவும் இஷ்டப்படவில்லை. அப்போது நம்முடைய ஜபம் நம் வாழ்விலே விடுதலையை கொண்டு வர வேண்டும். விடுதலைன்னு சொல்லும்போது பொறுப்பற்ற விட்டுட்டு ஓடுற எண்ணம் இல்லை. விடுதலை என்பது தன்னார்வமாக முன்வந்து அந்த ஜப குறிப்புக்கு சம்பந்தமான விஷயத்திலே நம்ம ஈடுபடுத்தி கொள்வது. சொல்லிட்டேன்ப்பா, ஜெபிச்சிட்டேன்ப்பா, அப்பா தொல்லை விட்டுச்சு, லெட் மீ ரன் அவே, எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி வாழ்கிறதுக்கு இல்லை. அந்த ஈடுபாடு வைத்திருக்க வேண்டும். அந்த இணைப்பு, அந்த பிணைப்பு இருப்பதற்கான விஷயங்கள் தான் சஜஸ்டிவாகவும் எக்ஸ்பீரியன்ஷியலாகவும், அதாவது அனுபவபூர்வமாகவும் அர்த்தமுள்ள
அர்த்தம் மிக்க நல்விளைவை அருளக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் நியாயப்பிரமாண காலத்தில் 5 விதமான பலிகள் ஒப்புரவாகுவதற்கு. அது மீறுதலுக்கான அறிவுரை. ஒரு நாளிலே ஒரு சில காலங்களிலே தப்பு தண்டா செய்யாமல் வாழலாமா இருக்கும், பாசிபிளி ட்ரூ. அப்போ என்ன செய்யலாம், அவன் அந்த பக்தன், அந்த கர்த்தருடைய பிள்ளை, அவன் காணிக்கை செலுத்துவதிலே அவனுடைய சமுதாய பணி, தேசப்பணி, அவனுடைய குடும்ப பணி, தேவனோடு உறவு கொள்வதிலே அவன் புறஜாதியாரிடத்திலே இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று வாழ வேண்டும், அறிய வேண்டும் என்கிற நிலையில் இவன் வாழ வேண்டிய அந்த அவசியத்தை பற்றிய தாக்கம் மிக்கவனாக, தாக்கம் அடைந்தவனாக அவன் வலம் வர வேண்டும். அவனுடைய உறவுகளிலே, அவனுடைய பணிகளிலே, அவனுடைய பயணங்களிலே, அவனுடைய வியாபாரத்திலே, அவனுடைய தொழிலிலே, அவனுடைய வெள்ளாண்மையிலே, மகசூலிலே, அவனுடைய நிறைவிலே, குறைவிலே இஸ்ரவேலின் தேவனை தூஷியாமல், அந்நிய தேவர்களை நாடாமல், அவன் தன்னுடைய நிதானத்தை காத்துக்கொண்டு தன் பிள்ளைகளுக்கும் பிரமாணங்களை போதித்து தேவனை பின்பற்றி வருவதிலே அவனுடைய ஈடுபாடை அவன் காண்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ ஃப்ரம் பிகினிங் ஆஃப் டைம் எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கலை. நத்திங் வாஸ் ஹேப்பனிங் பர் சான்ஸ். எல்லாருக்கும் தன்னோடு உறவும் போதே ஈடுபாடு தான். தேவனோடு ஈடுபாடாக இருக்கிறீங்களா? தேவனோடு இந்த ஒரு எஃபெக்டிவ் டூல் மாதிரி, ஒரு கருவி மாதிரி தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுத்த இந்த ஜெபம் என்ப பாலத்தின் மூலமாக தேவனோடு ஈடுபாடாக இருக்கிறீர்களா? ஜலப்பிரளயத்துக்கு பின்னே நோவா காலத்திலிருந்து இன்னுமே கூட ஆபிரகாம் காலம் வரைக்குமே கழிச்சிருவோம், மைனஸ் பண்ணிடுவோம். ஃப்ரம் த டைம் ஆஃப் ஏப்ரஹாம் டில் டுடே, அந்த நாளில் இந்த நாள் வரைக்கும் மக்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறத நிறுத்தவே இல்லை. இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும், இவ்வளோ வேணும், அவ்வளோ வேணும், அங்கே வேணும், இங்கே வேணும், இவன் வேணும், அவன் வேணும், வீடு வேணும், நிலம், எல்லாம் தான் கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. கேட்டுகிட்டே தான், அது பேரலாக நடந்துகிட்டே தான் இருக்குது. பேரலாக கூட இல்லை, எல்லா பக்கமும் பரவி போன ஒரு இந்த கொரோனா போன்ற ஒரு தொற்று நோயை போல் எல்லா பக்கமும் பரவி தான் இருந்தது. ஆனால் அதன் மத்தியிலே தான் ஒரு ஆபிரகாமை, ஒரு ஈசாக்கை, ஒரு யாக்கோபை, ஒரு அதை தொடர்ந்து வரக்கூடியதான யோசுவா, காலேப், இப்படி மோசே, இப்படிப்பட்ட அநேக பரிசுத்தவான்களை, இறைவாக்கினர்களை, ராஜாக்களை, பாமரர்களை, சாதாரணவர்களை, பெண்களை, ஆண்களை ஆண்டவர் எழுப்பினார். இளைஞர்களை ஆண்டவர் எழுப்பினார். தானே இந்த பூமிக்கு வந்த பிற்பாடு வரும் காலத்தில் ஒரு விதவைகளை எழுப்பினார். விதவைகளை உபயோகித்தார், மலடிகளை உபயோகித்தார், பலவீனர்களை உபயோகித்தார், குருடனை தொட்டார், முடவனை தொட்டார், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், 6000 பிசாசு கொண்டவனை விடுதலை பண்ணி அவனை ஆண்டவர் தன்னுடைய பணியில் ஈடுபடுத்தினார். தன்னோடு அவனுக்கு உறவும், அவனுக்கு அவரோடு உறவும், அதனால அந்த உறவினாலே அந்த 10 பட்டணங்களிலே இயேசுவை பற்றி அறிய வேண்டியதான அவசியத்தை ஒரு சமாரிய ஸ்திரீயை தொட்டார். ஸோ இவங்களோடெல்லாம் சோத்திரம் 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 பகவதி பிச்சாந்தேங்கிற மாதிரி எல்லாம் பஜனை பண்ணிட்டு ஏதோ தோத்திர கீதங்களை பாடினார்கள், கோரஸ் பாடினார்கள், பாட்டு பாடினார்கள். இல்லை, பாடியிருப்பாங்க. தட் வாஸ் பார்ட் ஆஃப் த வர்ஷிப் ப்ரோக்ராம். ஆனால் அவங்களாம் தே ஹேட் அ கான்வர்சேஷன் வித் காட் எவ்ரி டே. ஆனால் அவங்களோட ஆண்டவர் முதல் இனிஷியேட் பண்ண அந்த சம்பாஷணையினாலே அவங்க லைஃப் அப்படி புரட்சிகரமாக மாறிடுச்சு, தாக்கம் மிக்கதாக மாறிடுச்சு. இட் பிகேம் ஸோ இம்பேக்ட்ஃபுல். உங்களோட கடவுள் பேசலையா? அவங்களுக்கெல்லாம் அன்றைக்கி கையில் புஸ்தகம் கிடையாது, வேத புத்தகம் கிடையாது. வேத புத்தகம் ஆஃப்டர் 150 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வேத புத்தகம் கையில் இவ்வளோ கொஞ்சம் அவ்வளோ கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கிடச்சிச்சு. எல்லாம் ஓரல் ட்ரெடிஷன் தான்.
என்ன அளவுக்கு அவங்க கூர்மையாக கவனித்தாங்கன்னா வேத வசனத்தையும் கவனித்தாங்க. கேட்ட குப்பையான செய்திகளையும் கலக்கமான செய்திகளையும் புரணிகளையும் பொய்களையும் பித்தலாட்டத்தையும் எல்லாத்தையும் கேட்டிருந்தா கூட, கதைகளை கட்டுக்கதைகளை எல்லா கதைகளையும் உண்மையான சமையலை கேட்டிருந்தாலும் they also were giving their ears to listen to God's word. இது ரொம்ப முக்கியமான விஷயம், நானே யோசிக்கல. Beautiful. So from the time of Adam, அந்த பைபிள் அச்சிடப்பட்டு பரவலாக உலகத்துக்கே வரக்கூடிய காலம் ரொம்ப தூரம், 1500 இயர்ஸ்க்கு அப்புறம் 12th or 13th to 15th centuryயில் தான் இந்த பிரிண்டிங் டெக்னாலஜியே வந்துச்சு. அதுவும் குறிப்பாக சீகன் பால்க்கு இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த பிற்பாடு தான் தமிழ்நாட்டிலே அச்சு எந்திரம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. வட இந்தியாவில் வில்லியம் கேரி மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. அது வரைக்கும் இங்கெல்லாம் எப்படி கல்வெட்டுகளிலே பல விதத்தில் செதுக்கினார்கள், எழுதினார்கள். People did not have profuse free books, printed books. ஏன்னா அதெல்லாம் இந்த உயர் ஜாதி மக்கள் திட்டம் பண்ணி கூட்டமான மக்களை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு கல்வி அறிவு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தான் அதை ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உபன்யாசங்கள் தான், அவங்க சொன்னது தான் சட்டம், அவங்க ஓதுனது தான் வேதம், அவங்க உரைத்தது தான் சட்டம். ஆனால் அதெல்லாம் தேவன் மாற்றினார். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். we are thinking on prayer only. தேவனோடு இருக்கிற உறவு, அந்த பேச்சு வார்த்தை ஆதாம் காலத்திலேருந்து அந்த காலம் வரைக்கும் தேவன் பேசிக்கொண்டே இருந்தார். டெய்லி பேசலை, லவுட் ஸ்பீக்கரை போட்டு. ஒருத்தனுக்கு ஒரு இடத்துல பேசினா இன்னொருத்தனுக்கு இன்னொரு இடத்துல பேசினா, ஒருத்தனுக்கு ஒரு சூழ்நிலை பேசினா இன்னொருத்தனுக்கு இன்னொரு சூழலில் பேசினார். ஆண்களுக்கு பேசினார், பெண்களுக்கு பேசினார், வாலிபருக்கு பேசினார், கன்னியருக்கு பேசினார். சம்பவங்கள் நிகழ்ந்தது, அந்த சம்பவங்களை பற்றி மக்கள் பேசினார்கள். அது பேச்சு பொருளான ஒரு சம்பவமாக தேவன் அனுமதித்தார். அதன் மூலமாக அவர்கள் பாடங்களை கற்றுக்கொண்டார்கள், எச்சரிப்பை அடைந்தார்கள், அறிவுரை அடைந்தார்கள், உண்மையை புரிந்து கொண்டார்கள், அடுத்த திருப்பத்தை புரிந்து கொண்டார்கள், முன்னேற்றத்தை புரிந்து கொண்டார்கள். ஏன் அவர்களுக்கு ஒரு தேக்கம் அடைந்தார்கள், ஏன் முன்னேற்றம் அடையவில்லை, ஏன் சிறையிருப்பு கட்டுகள் ஏன் பலத்தது, அதெல்லாம் அவங்க புரிஞ்சுட்டாங்க. they were learning so much over a period of time. எல்லாருக்கும் சிஸ்டமேட்டிக்காக நம்ம ஸ்கூல்ஸ் கிடையாது, பள்ளிகள்லாம் கிடையாது, பாடசாலைகள் கிடையாது. எப்படி கூடினாங்கங்கிற எல்லா டீட்டெயிலும் ரொம்ப அப்படியே வரியாக எழுதப்படலை. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் நடந்ததெல்லாம் தொகுப்பு தான். we have more compilations than right away straight research and writing. பைபிளுமே பிக் டைம் கம்பைலேஷன் தான். 1500 ஆண்டு காலத்தில் 40 விதமான எழுத்தாளர்களை கொண்டு ஆண்டவர் வேத சரித்திரத்தை எழுதி அதை தொகுத்திருக்கிறார். 66 புத்தகங்களிலே அடக்கி இருக்கிறார். இட்ஸ் கண்டென்ஸ்ட் பட் வெரி காம்ப்ரஹென்சிவ். நம்முடைய ஜெபம் நிறைய சீர்பட வேண்டும். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பொறுப்பு இருக்கணும், ஜெபம் பண்ணும்போது ஒரு பொறுப்பு இருக்கணும், ஜெபம் பண்ணின பிற்பாடு ஒரு பொறுப்பு இருக்கணும். ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னாலலாம் இது முடியாது புடிங்க அப்படின்னு அவர் மேலே கடாசிட்டு போகிறதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நிர்கதியாக விடப்பட்ட பிள்ளைத்தாட்சியான பெண்கள் பிள்ளையை பெறுகிறார்கள். ஒண்டியாகவே பிள்ளையை வளர்த்து ஆளாக்குனவங்களாம் உலகத்தில் இல்லையா? நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் சமுதாயத்தாலே, பெற்றவங்களால், குடும்பத்தால், பல சூழலால், நெருக்கத்தாலே, எதிர்பார்த்த நிலையில் கைவிடப்பட்ட அந்த பெண்கள் எல்லாம் வளர்த்தாங்க. அதை தான் நம்ம யோசிக்கிறோம். விரக்தி அடைந்து கொன்னவங்க, தூக்கி எறிஞ்சவங்க, அதெல்லாம் உண்டு தான். தட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த கேம். அப்போது
பெண்களுடைய மனமே ட்ராமடைஸ் ஆகணும். இவ்வளோ எனக்கு பேய் பிசாசு மாதிரி இருக்க வேணா ஒரு பொம்பளையா எப்படி பிள்ளையை பற்றிட்டு இப்படி ராட்சஸ். அந்த வேதத்தில் ஒரு சம்பவம் பார்க்கலையா? அந்த சமாரியாவில் கொடிய பஞ்சம் வரும்போது ராஜா கிட்ட போய் கேட்குறான், நேற்றுக்கு இவ சொன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம், பயங்கர பசியில் நான் இன்றைக்கி என் பிள்ளையை தரேன், நம்ம கொண்டு சாப்பிட்லாம், நாளைக்கு நீ உன் பிள்ளைய சரிம்மா அப்படின்னு சொன்னால், நேற்றுக்கு நாங்கள் என் பிள்ளைய கொடுத்தேன் சாப்பிட்டோம், இன்றைக்கி உன் பிள்ளைய கொடுறீன்னா கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னா அவன் கடுப்பாயிடுறான். என்ன இந்த மாதிரி கொடுமை, இவ்வளோ கொடிய பஞ்சமாக இருக்குது. அவன் பைத்தியக்காரன் தீர்க்கதரிசி மேலே கோவப்படுறான். இதெல்லாம் ஆண்டவர் சம்பவிக்க பண்ணலையா? இதன் மூலமாக தேவன் உலகத்தோடு பேசலையா? சமுதாயத்தோடு பேசலையா? குடும்ப வாழ்வோடு பேசலையா? ஆட்டிடியூடை தான் ஆண்டவர் டச் பண்ணுறாரு. அங்கே நடந்த அந்த அகோர சம்பவத்தை ஆண்டவர் வந்து பூதாகர படத்தில் ஓகே, அதை கவனிங்க. அது அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் சொல்லிட்டு வழக்கத்துக்கு மாறாக நடந்த செயல்னு சொல்லி ஆண்டவர் ஓரங்கட்டலை. பெரிய கூட்டத்தின் மத்தியிலும் பெரிய நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் மத்தியிலும் ஒரு மோசமான சம்பவம் நடக்கும், ஒரு மகா பரவசமான சம்பவம் நடக்கும், ஒரு சாதாரண சம்பவம் நடக்கும், ஆனால் மேன்மையான சம்பவம் இருக்கும், கவனிக்கப்படாமல் ஒரு சம்பவம் நடக்கும், கவனித்தும் அதுக்குரிய கனம் பெறாத சம்பவம் இருக்குன்னு எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்கிறாரு. அதன் மத்தியிலே தேவன் தன்னோடு வைத்து கொள்ள வேண்டிய உறவு, அவர் நம்மோடு வைத்து கொள்ளக்கூடிய உறவின் மூலமாக அந்த குறிப்பிட்ட குறுகிய சமுதாயம், சின்ன சமுதாயம், ஒரு குடும்பம், ஒரு குடியிருப்பு பகுதி, ஒரு ஜாதி ஜனம், இது மத்தியிலே தேவனுடைய தாக்கம் எப்படி கொண்டு போக வேண்டும், நீதியை எப்படி கொண்டு போக வேண்டும், நியாயத்தை எப்படி கொண்டு போக வேண்டும், சத்தியத்தை எப்படி கொண்டு போக வேண்டும், பரிசுத்தத்தை எப்படி கொண்டு போக வேண்டும், குடும்ப நலன் எப்படி இருக்க வேண்டும், சந்ததி எப்படி இருக்க வேண்டும், ஹவ் தாயை போல் பிள்ளை நூலை போல் செயலன்னு சொல்லி அப்பாவை போல் பையனும் பிள்ளை அம்மாவை போல் பிள்ளையும் இருக்கும்படியான அந்த தாக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் எல்லாவற்றையும் சம்பவிக்க செய்தார், வழி நடத்தினார். இன்றைக்கி நீங்களும் தான் கிறிஸ்தவங்களாக இருக்கீங்க, பெந்தோ சபை விசுவாசிகளாக இருக்கீங்க. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆன்மீக ரீதியில் சம்மந்தம் இருக்கா? சரீரபரமான ஐக்கியம் இருக்கா? பெற்றுட்டீங்க, வளர்த்துட்டீங்க, தே ஹவ் பிகம் இண்டிபெண்ட். திரும்பி எவ்ரி டே த ஸ்பிரிட் ஆஃப் இண்டிபெண்டன்சி இஸ் ஆன் த ரைஸ். ஒன்றும் உனக்கு தெரியாமல் சும்மாவோட ஆளை சும்மா தனப்பாத, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அப்படியே நீங்கள் திடீர்னு உணர்வு வந்து பிள்ளைகளுக்கு எதாவது சொல்லப்போனால், என்ன திடீர்னு புதுசாக சொல்கிற, இவ்வளோ நாள் பார்த்துட்டே இருந்தால் அதெல்லாம் அவனுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி. நமக்கு ஏண்டா சொல்லுவான்னு, நமக்கு ஏண்டா வம்பு, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கார். நான்சென்ஸ். ஒழுசத்தனமாக பிள்ளைகளை வளர்த்துவிட்டு கர்த்தர் பார்த்துக்குவாரா? தோலை உரிச்சிடுவார், தோலை உரிச்சிடுவார். சொன்னது தான். நம்முடைய சபை நிலைமை ரொம்ப துக்கமான நிலைமை. ஐ வார்ன் யூ வெரி ஸ்டர்ன்லி, வெரி ஸ்டர்ன்லி. ஜபத்தில் ஆனந்தம் பார்க்கணும், ஆனால் ஜபத்தில் ஒரே துக்கமாக தான் இருக்குது. Who do you think you are? என்ன ஓடிட்டீங்க, என்ன சாதிச்சிட்டிங்க? வாட் ஹேவ் யூ லெஃப்ட் பிஹைண்ட்? உங்கள் பின்ன உங்கள் சந்ததிக்கு என்ன வச்சுருக்கீங்க? என்ன ஸ்பிரிச்சுவல் லெகசி இருக்குது? என்ன மெட்டீரியல்ஸ் வேணால் சேர்த்துருப்பீங்க, அழிஞ்சு போகிற பொன்னையும் வெள்ளியும் சேர்த்து வச்சுருப்பீங்க. என்ன ஆவிக்குரிய சொத்து உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுருக்கீங்க? என்ன அபிஷேகம் சேர்த்து வச்சுருக்கீங்க? என்ன ஞானம் சேர்த்து வச்சுருக்கீங்க? என்ன கீழ்ப்படுதல் சேர்த்து வச்சுருக்கீங்க? என்ன தியாகம் சேர்த்து வச்சுருக்கீங்க? வாட் கைண்ட் ஆஃப் valuable lessons you have gained for your children? எச்சரிக்கிறேன், எரிச்சல் கொள்ளவில்லை. இது நான் இன்றைக்கி சொல்லலைங்கிற குத்தம் நாளைக்கு என் தலையில் விடியக்கூடாதுங்கிறதுக்காக மாத்திரம் இல்லை, கரிசனையோடு சொல்கிறேன். எனக்கு என்ன போச்சு, சொல்ல வேண்டிய சொல்லிட்டு சங்க ஊதிட்டு போயிடுறேன். அது விடியும் போது விடிட்டு நான் போகலாம். How is your prayer? மக்களுக்கு எதை முதன்மைப்படுத்தணுன்னே தெரியல. ஜெபிக்கிற நமக்கு எதை முதன்மைப்படுத்தணும்னு தெரியல. திரும்பியும் ஜெபிக்க வர்றதெல்லாம் என்ன? விடுதலைகளுக்காக. நம்ம இத்தனை குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணோம். எல்லாம் கேட்ட மாதிரியே தேவன் செய்துட்டார் வச்சுக்கோங்க, அப்படியே எடுத்துக்கோங்க. அவங்கெல்லாம் தன்னார்வமாக இயேசுவை பின்பற்றுவார்களா? அவரே வழி சத்தியம் ஜீவன் என்று வாயார ஆண்டவரை அறிக்கை பண்ணி வாழ்வார்களா? இருளை விட்டு ஒளிக்கு வருவார்களா? விக்கிரகத்தை விட்டு
விக்கிரகம் அல்லாத தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள முன் வருவார்களா? அவர்களை எப்படி வழி நடத்தக்கூடிய அந்த ஆத்ம உத்தரவாதம் நமக்கு இருக்குமா? சீஷத்துவத்தின் உத்தரவாதம் இருக்குமா? வில் we have a discipleship commitment? என்னையா நீ ஜெபித்ததுக்கு பதில் கொடுத்துட்டேன், என்ன பண்ணிகிட்டு இருக்க, சேகரித்தியா? அதானே கேட்க போகிறார். அது ஒரு பெரிய பாயிண்ட் இல்லையா? விதைக்கிறோம், நீர் பாய்ச்சுகிறோம், தேவன் விளைய செய்கிறார். ஆனால் அதை சேகரிக்கிறதுலேயும் தேவன் நம்ம மேலே கவனமாக இருக்கிறார். நான் வாட்க 30 அல்ல 100 மடங்கு பலன் கொடுத்தேன், எல்லாம் மக்கி போகிற அளவுக்கு, அங்கேயே பயிரெலாம் வீணாக போகிற அளவுக்கு அதை சேகரிக்காமல் சோம்பேறியாக இருந்த மகசூலை அழித்தா என்கிற புகார் நம்ம மேலே விழும். அதுக்கு என்ன நியாய விசாரணை இருக்குன்னு எனக்கு தெரியாது. இருக்கா? ஆர் யூ கன்சர்விங் யுவர் ஹார்வெஸ்ட்? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எவ்வளோ தியானித்து ஜெபம் பண்ணுறீங்க? இமோஷனலாக பெண்களுக்கே உரிய இந்த உடனே இந்த ஒப்பாரி இந்த இதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் எழுமணும். முரட்டாட்டமும் கீழ்ப்படியாமையும் நம்ம சபையினுடைய சாபமான தலையெழுத்து. சகிச்சிக்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் அவர் தான் விடுதலை பண்ணணும். கதறி ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம். ப்ரைவேட்டாக பப்ளிக்காக அப்படி தான் இருக்கிறோம். நீங்கள் அதனால் ப்ரைவேட்டாக பப்ளிக்காக தேவனிடத்தில் அழுது புரளணும், முட்டி மோதணும். மீறுதலை பொறுத்து மன்னிக்கிறார் அவர் தான். மீறுதல் அவர் மன்னிக்கணும். மன்னிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, விளைவை சந்திக்கிறோம். வாட் எவர் we have sown, our children are reaping. They will continue to reap. யோவேலின் புத்தகத்தை 3 அதிகாரம் தான், நிறுத்தி நிதானமாக வாசிங்க. 2ஆம் அதிகாரத்தை 2000 தடவை வாசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெபம். பிள்ளைகளை பெற்று மூர்க்கமாக வாழ்கிறாங்க பிள்ளைங்க. தேவனோடு தூரமாக வாழ்ந்து பழகிட்டாங்க, பின்மாற்றத்தில் வாழ்ந்து பழகிட்டாங்க, கசப்பில் வாழ்ந்து பழகிட்டாங்க. உன் கட்டுகள் பலத்து போகாதபடி உன் பிடரியை கடினப்படுத்தாதேங்கிற அர்த்தம் உள்ள ஒரு வசனத்தை நம்ம ஏசாயால் வாசிக்கிறோம். சமீபத்தில் என்னுடைய ஞாபகம் ரொம்ப போராட்டத்தில் இருக்குது. ஐ எம் வெரி அன்ஹாப்பி. ஆனால் தேவன் அப்பப்போ ரிவைவ் பண்ணுறாரு. இருந்தாலும் எனிவே இப்போ அது என்ன மேட்டர் இல்லை. எனக்கு ஞாபகம் வரும்போது சொல்வேன், கட்டுகள் பலத்து போகாமல் இருங்க. வெளியில் பிரைசலாடும் ஸ்தோத்திரமும் ஐக்கியமும் உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையான காரியத்தை மாற்றாது. மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே வெளியே வர்றதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுடைய வாய் வழியாக உள்ளே போகிறது அவனை தீட்டுப்படுத்தாதுன்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு. அதனால் குடிக்கலான்னு ஆண்டவர் சொல்லலை, தம் அடிக்கலான்னு சொல்லலை, போதை வசை சாப்பிடலான்னு சொல்லலை. அது ஆசன வழியாக தான் அதுவும் வெளியே போகுது. அதனால் God has not permitted humanity to behave so unruly. பெண் பிள்ளைகளுக்கு பயம் இல்லை, ஆம்பளை பசங்களுக்கு பயம் இல்லை. தாடி பற்றிக்கிட்டு எரியுது, பீடிக்கு நெருப்பு கேட்ட மாதிரி வீடே இங்கே பற்றிக்கிட்டு எரியுது, சபை பற்றிக்கிட்டு எரியுது, அந்நிய அக்கினி பற்றிக்கிட்டு எரியுது. அதை அவிக்கிறதுக்கு துப்பு இல்லை. நம்ம ஊருக்காக ஜெபம் பண்ணுறதுல ரொம்ப பெரிய பாரமுள்ளவர்களாக ஜோடிக்க யோசிக்கிறோம். நம்ம குடும்பம் தரிசனம் இல்லாமல் மங்கிட்டு இருக்கு, காஞ்சோரி முடியினது போல் இருக்குது. நம்முடைய ஒப்புறம் அதில் பூரணப்படவில்லை, நமக்குள்ளே பூரணமான காரியங்கள். இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். பெண்கள் தாய்மார்களாக நீங்கள் எழும்பலை, சும்மா பயாலாஜிக்கலாக யூ பிகம் மதர்ஸ். துக்கமாக தான் இருக்குது. உங்களை மட்டம் தட்டலை, கர்த்தருடைய இருதயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எனக்கு ஒன்றும் துக்கம் இல்லை, செகண்ட் தாட்டும் இல்லை, கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன். பெருமையும் இல்லை, தாழ்மையும் இல்லை. நீங்கள் பயாலாஜிக்கலாக யூ பிகம் மதர்ஸ். ஏன் ஆண்டவர் அறியாத பெண்கள் பிராயம் தானே கட்டி கொடுக்குறாங்க. கன்னியாக இருந்த ஒரு காலத்துக்குள்ளே மேபி 1 year or 2 or maybe many years after she becomes a mother. அது மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் ஆவிக்குரிய தாயாக இருக்கிறீங்களா, பூமிக்குரிய தாயாக இருக்கிறீங்களா, நேச்சுரலாக இருக்கீங்க, அவ்வளோதான். யூ ஹவ் நாட் டன் எனிதிங் ஸ்பிரிச்சுவலி. ஆவிக்குரிய தாயாக இருக்கீங்களா? ஆவிக்குரிய உத்தரவாதம் உங்கள் பிள்ளைகளுக்காகத்தான் நீங்கள் பண்ணுறீங்களா? இதெல்லாம் செய்ய தவறிட்டே இருக்கும்போது என்ன பண்ண முடியும்?
மோடி பிரதமர் வந்து அந்த நாடாளுமன்றத்தில் எப்படி பார்த்தீங்களா? மூஞ்சிலாம் பார்த்தீங்களா? கொலகார மூஞ்சி, கொலவெறி மூஞ்சி, சகிச்சிக்கவே முடியல. இது வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கே இத்தனை 14 வருஷம் 10 வருஷத்தில் வரல. இப்போ வந்திருக்கிறாரு. அவரால் தாங்க முடியல. தனக்கு முன்னாடி ஒரு எதிர்கட்சி இருக்கே, இது வரைக்கும் அவங்க ரவுடி மெஜாரிட்டியில் இருந்தாங்க. எவன் வந்தான் என்ன போனா என்னன்னு உட்கார முடியல. கத்துறாரு, சபாநாயகரை பார்த்து கத்துறாரு. எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராகுல் காந்தியை பார்த்து கத்துறாரு. இப்போ நம்ம இங்கே அரசியல் பேசலை, தேசத்தின் நிலைமைக்காக மன்றாடுகிற நாமும் வீட்டில் எப்படி இருக்குது? ஆர் யூ ரெஸ்பெக்டட்? ஆர் யூ வேர்ட்ஸ் ரெஸ்பெக்டட்? உங்கள் வார்த்தை மதிக்கப்படுகிறதா? நீங்கள் மதிக்கப்படுகிறீர்களா? உங்களை கண்டு சாத்தான் கலங்குகிறானா, நடுங்குகிறானா? எல்லாம் கர்த்தர் சரி செய்வார். யாருக்கு உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தது? நீங்களா உங்களுக்கு வேதம் எழுதிக்கிட்டீங்களா? கர்த்தர் எப்படி சரி பண்ணுவார்? பைபிள் தெரியாமல் பேசாதீங்க, பொறுப்பற்ற பொம்பளைங்களாக இருக்காதீங்க. வாயின் வார்த்தைனால சிக்குண்டாய் வாயின் வார்த்தைனால பிடிபட்டா என்பது தான் இருக்கிறதுலே கசப்பான தண்டனை. அதுக்கு மண்டையே உடச்சிருக்கலாம். போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அப்புறம் காலம் ஆகினாலும் பரவாயில்ல, 6 மாதம் 7 மாதம் பிற்பாடு மண்டை ஒன்று சேரும். வந்துடலாம். தண்ணி தெளித்து விட்டுட்டாருன்னா உங்களை ஒரு பயலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. எப்படி நம்ம திருத்துவார்? கர்த்தர் பார்த்துக்குவார்னா அடித்து தான் திருத்துவார். அதான் சமீபத்தில் வேதத்தை வாசிச்சபோது ரொம்ப நாள் ஆட்சி போல் இருக்க அந்த பகுதியை நான் வாசிக்கவில்லைங்கிறது போல் எனக்கே பகீர் இருந்துச்சு. நான் கொண்டு போய் கொடுப்பேன், அவர் போய் கொடுக்கல, விட்டுரு பார்க்குறாரு. என் கையிலலாம் விழுந்தாங்கன்னா பிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன். எனக்கு அது பிடிக்கல, அதனால் அந்நியர் கையில் ஒப்பு கொடுக்குறாரு. ஆனால் ஏன்னா அவங்க என்னை விரும்பலை, அங்கே போய் கத்தட்டும் கதறட்டும், யார் உண்மையை என்னை நோக்கி கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு நான் இறங்குவேன். யாருக்குள்ள உண்மையான மனம் திரும்புதலுக்கோ அவங்களுக்கு நான் இறங்குவேன். அந்த குடும்பத்துக்கு இறங்குவேன், அந்த சந்ததிக்கு இறங்குவேன். இதுதான் பழைய ஏற்பாட்டில் எரேமியாவும் எசேக்கியலும் குட்டி தீர்க்கதரிசனம் எழுதியிருக்கிறாங்க. அந்த மேஜர் ப்ராஃபட்ஸ் டைமில் ஸ்டெப்னி மாதிரி இந்த சின்ன சின்ன குட்டி தீர்க்கதரிசனம் எழுதியிருக்காரு. இஸ்ரவேலுக்கு தான் எழுதியிருக்காரு. இஸ்ரவேலரை ஆண்டவர் இவ்வளோ யுத்தம் நடக்குது, ஒரே நாளில் 200 ராக்கெட் போகுது, ஒரே நாளில் அத்தனை 1000 ராக்கெட் விடுறான், சுற்றி நெருப்பு எரியுது, 82,000 மக்கள் வீட்டில் இல்லை, பாதுகாவலான தங்கும் இடத்துல இருக்கிறாங்க. எத்தனை நாளா? 200 சொச்ச நாளா, 200 days, almost going to be a year. They have not gone back to their homes. இத்தனை நாட்களாக அவங்கள சுற்றி எவ்வளோ இராணுவ தளவாடங்களை குவியலாக மலையாக குவிச்சிருக்காங்கன்னா அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், குண்டை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கிறான். எங்கேருந்து திரும்பி அவனுக்கு துப்பாக்கியும் குண்டு தோட்டாவும் கிடைக்கிது, ஹேண்ட் கிரனேட்ஸ் கிடைக்கிது, ராக்கெட்ஸ் கிடைக்கிது. மைண்ட் பாக்லிங்காக இருக்குது. கீழே முழுசும் மேலே எப்படி ஒரு நகரம் இருக்கோ அது மூலம் கீழே ஃபுல்லாக ஒரு நகரம் இருக்குது. அது வழியாக கடத்தல் நடந்துக்கிட்டே இருக்குது, கடங்குகள் குவிஞ்சிக்கிட்டே இருக்குது, அழிக்க வந்துக்கிட்டே இருக்குது. இது மத்தியில் ஆண்டவர் அவங்களுக்கு இறங்குகிறார், தென்படுகிறார். ஆனாலும் முழு தேசமும் ஆண்டவரை நோக்கி பரூக் ஹபா பெஷம் அதோனாய் அப்படி அவங்களால கூப்பிட முடியல. வாரும் கர்த்தராகிய தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாரும் என்று அவங்களால கூப்பிட முடியல. நீ எப்போ வாயால் கத்தி கதறி கூப்பிட்றியோ அன்னைக்கு தான் உனக்கு இறங்குவேன்னு எழுதிட்டாரு. சபைகளில் அப்படி இல்லை. நமக்கு 1008 ஸ்டெப்னி இருக்குது, 1008 ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. கர்த்தரை ஊறுகாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். கர்த்தர் ஊறுகாய் இல்லை. சபைகளுக்கு இன்னும் நெருக்கடியான காலங்கள் இருக்கும், வல்லமையான காலங்கள் தான், அற்புத அடையாளங்களுக்கு அளவில்லாமல் தேவன் செய்யக்கூடிய காலங்கள் தான் இருக்கும். அது செய்ய பல இடங்களில் ஆரம்பித்திருக்காரு, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது.
ஆனால் எல்லாத்துலேயும் ஜெனுவினிட்டி இருக்கணும். கனி தான் இறுதியில். அற்புத அடையாளங்கள் இறுதி அல்ல, அது முடிவு அல்ல, அது விடை அல்ல, அது விடுதலைக்கு ஒரு வழி, விடுதலையை கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு வழி, இல்லை ஆரம்பித்து வைப்பதற்கு ஒரு வழி. மனம் திரும்புதலுக்கேற்ற கனி தான் முடிவு. ஒரு மரத்தை அதன் கனிகளாலே அறிவீர்கள். ஜபிக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் தேவ சித்தனவிலை நிறைவேற வாழ்ந்து முடித்தாதான் ஓட்டத்தை முடிக்க முடியும். புத்தி காலையில் எழுப்பி புத்தி இல்லாதவங்கன்னா எப்படி இருக்கும்? அதான் அப்படியே வந்திருக்கேன் தூக்கம் இல்லாமல், புத்தி இல்லாமல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரிசாவில் நடந்த அந்த ஒரு ஷோவை பற்றி நானும் பார்க்கல, அது எப்பயோ கிளிப்பை எங்கேயோ பார்த்த ஞாபகம். ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் சுதர்சன் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அவன் மணல் சிற்பங்களை ஏற்படுத்துறதில் பெரிய கின்னஸ் ரெக்கார்ட் படைத்தவர். பெரிய பெரிய சம்பவங்கள், சரித்திர சம்பவங்களை அந்த கடற்கரை ஓரத்தில் டன்னு கணக்கான மணலை அப்படி கரெக்டாக இது பண்ணி வடிவமைச்சிருப்பான். கண்கொள்ளா காட்சி தான். ஆனால் அது எத்தனையோ நாட்கள் மக்கள் பார்க்குற வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நடந்திருக்கு. ஆனால் ஆஃப்டர் தேட் பாதுகாவலை எடுத்துட்டா, ஒரு தாக்கம் ஏற்பட்டால், ஒரு பெரும் அலை வந்தால், சுனாமி தான் வரணுங்கிற அவசியமே இல்லை. மணலுக்கு நிற்குமா? இருக்காது. இப்போ நம்ம வாழ்க்கையெல்லாம் மணல் மேலே கட்டிகிட்டு இருக்கோம். கடவுளை வார்த்தையை கேட்காம நம்ம சொந்த ஞானத்தில் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கோம். பெருமழை, பெரும் வெள்ளம், பெருங்காற்று ஏற்படும். பைபிள் அப்படி சொல்லப்படலை. இன்னைக்கு காலையில் நான் கண்ட காட்சி, கண்மலையின் மேலே இத்தினோண்டு ஒரு வீடை காமிக்கிறார். கையடக்கமான மாதிரி. அது பெரிய ஒரு குன்று, டு மை அண்டர்ஸ்டாண்டிங். அது மேலே ஒரு சின்ன வீடு தான், பெரிய பங்களா இல்லை, பெரிய ஒரு கேசல், கோட்டையெல்லாம் இல்லை, ஸ்மால் ஹவுஸ். அதான் சமயத்தில் உங்களுக்கு சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை உங்கள் பெண்கள் கூட்டத்தில் சொன்னேன், அந்த விவேகானந்த மெமோரியல் ராக், அது நீங்கள் போய் அந்த கன்னியாகுமரி என்னைக்காவது ஒரு நாள் போய் பார்க்கணும். அங்கே திருவள்ளுவர் சிலை கூட இருக்குது. டெய்லி அங்கே அலை வெறித்தனமாக தான் அடிக்கும். அப்போ சுனாமியில் எப்படி இருந்திருக்கும்? சுனாமியில் அந்த இடம் சேதமாகலை பாருங்கள், பெரிய ஆச்சரியம். திருவள்ளுவர் சிலை ஒன்றும் ஆகலை. டேனிஷ் அது பேர் ட்ராங்கோபார் போனேன், டேனிஷ் கோட்டை. சீகன்பால் கிடந்த வாழ்ந்த இடம், ஊழியம் செஞ்ச இடத்துக்கு போனோம் நானும் ஆமோஸும். ரொம்ப மெமரபிள் பிளேஸ். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிருக்கணும். சுனாமி நடந்த பிற்பாடு அந்த இடத்துக்கு போய் பார்க்குறேன், டேனிஷ் பீப்புள் கட்டின கோட்டையெல்லாம் சட்டையை கிழிச்ச மாதிரி பிடிச்சி உதறிடுச்சு. கடற்கரை எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே வாங்கி போயிடுச்சு, அழிச்சிட்டுனா அதெல்லாம் அப்படியே நிற்கிது, ஸ்கெலிட்டன் மாதிரி, எலும்பு கூடு மாதிரி நிற்கிது. கடவுள் கிருபையில் டேனிஷ் கோட்டை மாத்திரம் ப்ரிசர்வ் ஆகிருக்கு. சீகன்பாலுக்கு வாழ்ந்த அந்த இடம்லாம் நிறைய இடம் சேதமாகிருக்கு. ஆனால் அங்கே ஒரு சின்ன மியூசியம் இருக்குது. நம்முடைய பிள்ளைகள் நிலைமை, குடும்பங்கள் நிலைமை எல்லாம் விரும்பப்படத்தக்கதாக இல்லை. நீங்கள் யாரையெல்லாம் பிரியப்படுத்த வேண்டாம். பாஸ்டருடைய அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயத்துக்காகலாம் வாழாதீங்க, வேஸ்ட்டு. நான் அவங்கள அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நீங்களே உங்களை மேய்ச்சிக்காதீங்க, அடுத்த பெரும் படுகொலி. வசனத்தை பார்த்தீங்கன்னா பயம் வரும். ஒருத்தருக்குள்ளே கூட கீழ்ப்படுதல் இல்லை, ஒருத்தர்கிட்ட கூட கீழ்ப்படுதல் இல்லை. இல்லை, புகாராக சொல்லலை, ஸ்கேன். ஒருத்தர்கிட்ட கூட கீழ்ப்படுதல் கிடையாது. சின்ன பிள்ளைகள்கிட்ட இல்லை, தொண்டு கிழவிகள் கிழவன்கிட்ட இல்லை. யார் யாருக்கு கீழ்ப்படியணும்? பெரிய கேள்வி.
அதான் சொல்கிறேன், எனக்கு நீங்கள் கீழ்ப்படின்னு அவசியமே இல்லை. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் வாழ்ந்துருந்தீங்கன்னா உங்கள் உத்தரவாதம் இப்படியே வாசனை மாதிரி அநேக சாட்சிகளாக பல காரியம் தெரியும். நாம் இன்றைக்கி ஒரு காரியம் வாசம்ல இந்த 370 ரூபா பால், அது மாதிரி பல சேதத்துலேருந்து நம்ம தேவன் நம்ம காத்து வச்சுருக்கறனால இந்த அளவுக்கு வெளிப்படையான ஒரு டீசன்ட் லிவிங். நமக்கு வர தொல்லைகள் சிவகங்கையிலையும் விருதுநகர்லையும் தருமபுரியிலையும் கிருஷ்ணகிரியிலையும் பல இடங்களில் இந்த ஆர்எஸ்எஸ் மக்களால் உண்டாகிற தொல்லை மாதிரி நமக்கு இருந்தால் ஈரோட்டில் இந்த பவானி சாரங்கள்லாம் ரொம்ப சங்கடத்தில் வாழ்கிறாங்க. இவ்வளோ முற்போக்கான திராவிட மாடலுங்கிறவன் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவிலேயே ஜாதி கொடுமை சொல்ல முடியாத அளவுக்கு மோசமாக இருக்குது. இங்கே இவ்வளோ எழுச்சி அடைந்த மாநிலத்தில் மனிதனை ஈனமாக நடத்துவதும் மிருகமாக நடத்துவதும் துணிகரமாக நடத்துவதும் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. எல்லாரும் அதுக்கு சமீபமாக தூரமாக கூட்டு களவாணிங்க தான் ஒத்து தான் போகிறாங்க. அதிகார வர்க்கத்தால் ஒன்றும் செய்ய முடியலன்னு முடியாது, செய்கிறது இல்லை. ஏன்னா அவங்க ஓட்டை இழந்துருவாங்க, அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வர மாட்டாங்க. ஒவ்வொன்றும் சதி. இப்போ அந்த போலே பாபாங்கிற அவனுடைய அந்த இடத்துல உத்தரப்பிரதேசத்தில் 122 பேர் செத்துருக்காங்க. அவன் சொல்கிற உபன்யாசத்தில் அவ்வளோ அமைதி கிடைக்குதான், மன நிம்மதி கிடைக்குதான். ஜனங்க போய் 122 பேர்னா கவனிங்க, குற்றவாளிகளையே கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போனோம், இப்போ கூட அடிக்கடி இந்த வெஸ்ட்ரி ஸ்கூலில் எக்ஸிபிஷன் நடக்கும், ஆயிரக்கணக்கான மக்கள் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. திடீர்னு அவன் எதிர்பார்க்காம 1,00,000 பேர் போயிட்டான் வச்சுக்கோங்க. முடிஞ்சிருச்சு, திடீர்னு ஏதோ ஆயிடுச்சு. எல்லாம் அந்த 4-5 கேட் இருக்குது, 2-3 கேட்டு தான் பெருசாக இருக்குது, மற்றதெல்லாம் கொஞ்சம் சின்ன கேட்டு தான். அது வழியாக ஜனங்க வரணும்னா எப்படி இருக்கும்? முண்டிட்டு தான் வருவாங்க. அதில் ஒரு 2 வீலர் அப்படி என்னென்னமோ போட்டால் அது மிதியில் தான் சாவாங்க. இதை யாரோ குற்றவாளின்னு சொல்ல முடியுமா? ஆனால் இதுவரைக்கும் நடந்த பல விஷயங்களில் ஆளுங்கட்சியினரால் இந்த 10 வருஷம் சதி செய்து தான் மக்களை கொன்று இருக்காங்க. டெலிபரேட்லி தே ஹவ் கில்டு பீப்புள். இவங்களாவது பொது பிரஜைகள், இராணுவ வீரர்களை கொண்டிருக்கிறாங்க. புல்வாமா தாக்குதல் திட்டமிடப்பட்ட கொலை. இப்போ நடந்த ஜம்மு காஷ்மீர் ராயட்டில் திட்டமிடப்பட்ட கொலை. எவிடன்சஸ் கொடுத்தாலும் எஞ்செழுத்தமாக கொலைவெறி கொண்ட மாதிரி தான் உட்காந்துருக்காங்க பார்லமெண்ட்டில். அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம். இந்த மாதிரி நிலையில தான் நம்ம பிரகாசிப்பிக்கப்பட்ட ஜனங்களாக தேவன் நம்மை பாதுகாத்து வருகிறார். அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை சொல்லி முடியாது, அளவில்லாதது. ஆனால் we care a foot. We don't care. We don't care. கேட்டகூம்ஸில் போய் கொலோசியத்தில் போய் மிருகங்களுக்கு இரையானவர்கள் இருக்கிறாங்க. எபிரேய நிருபத்தை வாசிங்க, ஒரு மாதம் நமக்கு எபிரேய நிருபம் 11ஆம் அதிகாரம் தான் தீமே. இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கும் ஞாபகம் இல்லை எனக்கு சரியா. நமக்கு கொஞ்ச காலம் வரும்போது அப்படி ஒரு மாதிரி வேஷத்தோடு வந்தோம். அப்படியே நம்ம தான் உத்தமமாக இந்த பேதுரு மாதிரி நமக்காக ஜீவனையே கொடுப்பேன். ஐயோ தெரியும் சேவல் 2 தடவை கூறுறதுக்கு முன்னாடி, அதான் 2 ஜாமம் சேவல் அங்கே போய் கொக்கரக்கோன்னு கூவிட்டு இருக்கிறதில்ல. அந்த ஒவ்வொரு ஜாமத்துக்கும் ஒரு ட்ரம்பட்டை ஊதுவாங்க, பியூகுல். 2வது தடவை அந்த ஊதுறதுக்குள்ளே நீ 3 தடவை என்னை மறுதளிப்பாயின்னு சொன்னார். ஆனால் நீ உன் விசுவாசம் விழுந்து போதப்பட எனக்கு ஜெபித்தேன், நீ ஸ்திரப்பட்ட பின்பு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்தின ஆண்டவர் சொல்கிறாரு. அது மாதிரி தான் இருக்கிறோம். உங்கள் அர்ப்பணத்தெல்லாம் பாருங்கள், ஹவ் backslidden you are. யார் உங்களுக்கு அப்படிலாம் சொல்லி கொடுக்குறா? யார் நீங்களாம் எப்படி யோசிப்பீங்க? என்ன நீங்கள் குறை சொல்ல முடியாது. அதில் எனக்கு பெருமையும் இல்லை, தாழ்மையும் இல்லை. ஏன்னா நான் இங்கே பேசும்போது பயந்து நடுங்கி நிதானத்தோடு தான் பேசுகிறேன். கொஞ்சம் முன்ன பின்ன இமோஷன் ஆகிறேன். அது நாட் வெரி ஹாப்பி, பட் ஐ எம் ஆல்சோ a human being. But I don't tell lies here when I stand. ஜாக்கிரதையாக இருங்க லேடிஸ், உங்கள் வீட்டு ஜென்ஸ், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பாய்ஸ், கேர்ள்ஸ். உங்கள் கவனம்லாம் பிள்ளைங்க படிக்கட்டும். என்ன படித்து என்ன செய்ய போகிறீங்க? பரலோகத்துக்கு வரத்துக்கு ஏதாவது ஆயத்தம் இருக்கா? சர்ச் அட்டண்டன்ஸை மாத்திரம் பல்காக நம்பாதீங்க. நோ, தட்ஸ் நாட் ட்ரூ, இட்ஸ் நாட் ரைட்.
சபைக்கு நீங்கள் தவறாமல் அட்டன் பண்ணிட்டதுனால பரலோகம் வருவோங்கிறது நாங்கள் உங்களுக்கு போதிக்கவே இல்லை. நான் போதிக்கலை, கண்டிப்பாக என் ராணி போதிச்சிருக்காரு, வாய்ப்பில்லை. சபை வர வேண்டியதும் தேவன் போதித்துக்காக வரணும். அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விட்டு விடாது இருக்க வேண்டும். கஷ்டத்தில் ஆண்டவரை தேடுன்னு கடவுள் சொல்லலை. ஏன் கஷ்டம் கொடுத்துட்டே இருக்காரு? அவரை தேடுறதுக்கு தான். அது இருக்கும்போதே அவரை தேடாமல் கஷ்டத்தோடு பழகிட்டோம், மரணத்தோடு பழகிட்டோம். ஜிகா வைரஸுங்கிறான். இன்னொரு ஒரு வைரஸ் வந்திருக்கு. அது ஏதோ ஒரு மாநிலத்தில், மேபி கேரளா, எல்ஸ்வேர். மூளை கெட்டு போயிருந்தான், அப்படியே தின்னுருதான். அந்த அமீபா மூளையில் இருக்க அந்த கிரே மேட்டரை தின்னுருதான். ஆட்டு மூளையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளியில் வியாபாரத்துக்கு வச்சுருப்பாங்க. அதை அவிச்சு எப்படி பண்ணுவீங்களோ தெரியாது. அந்த வைரஸ் உள்ளேயே மண்டை ஓட்டுக்குள்ளேயே தின்னுருதான். மண்டை ஓடு காலி எப்படி இருக்கும் என்னால் நான் ஒன்றுமே புரியல. அது வேகமாக பரவுதுங்கிறான் இந்தியாவில். இன்னொரு அந்த ஜப்பானில் வந்த வைரஸ்ஸு பேசிகிட்டே இருக்கும்போது சதை அழுகி கீழே கொட்டு தான். எப்படி இருக்கும்? அன்பேரபிள். வாய் அப்படி இருந்தும் அவங்க செத்தாவியில் தான் கும்பிட்றாங்க, விக்கிரகங்களை கும்பிட்றாங்க, அசுத்தாவியில் கும்பிட்றாங்க, தங்களே வணங்குறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்திலேருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடியதான அந்த துராக்கிரதம் இஸ் ஆன் தி இன்க்ரீஸ். இயேசு வரத்துக்கு முன்னாடி அந்தி கிறிஸ்துவின் ஆவி தான் ருத்ர தாண்டவம் ஆடும். அதுதான் நடந்துகிட்ருக்கு. போலித்தனங்களும் ஏமாத்தங்களும் வஞ்சங்களும் துணிகரங்களும். நானே கிறிஸ்துன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் துணிகிறான், கள்ள தீர்க்கதரிசனம் சொல்கிறான், அற்புத அடையாளங்களை செய்கிறான். நமக்கு அற்புத அடையாளம் வேணும், ஆனால் வேணாம். நாமே அற்புதமாக மாறுறதான் விஷயம். நாம் அற்புதமாக வாழ்ந்து அற்புதமாக காக்கப்பட்டு இழுப்புண்டு போகாமல் நிற்கிறது தான் அற்புதம். We are not fascinated anymore. ஆமாம், அதை வச்சு என்ன நாக்க அழிக்கிறதா? பரலோகத்தை இழக்கிறதுக்கு இஷ்டமும் இல்லை, பரலோகத்துக்கு வாழும்படியான தகுதி மேலே ஆசையும் இல்லை. அது என்னது? அது வாட் இஸ் தட் கண்டிஷன்? பரலோகத்தை இழக்கவும் ஆசை இல்லை, பரலோகத்துக்கு வாழணுங்கிற தகுதி அடையவும் முயற்சி இல்லை. எப்படி? பரலோகம் இலவசமாக தான் கொடுக்கப்படுகிறது என்றாலும் அந்த பயணத்தில் முயற்சியில் உறுதியாக நிலச்சிருக்கணும், முடிவு வருதுன்னு சொல்லியிருக்காரு. வெளிப்படையாக தானே சொல்லியிருக்காரு. 2 ஏற்பாடையிலும் அதை தானே வலியுறுத்தி இருக்காரு. செய்ய முடியாததை செஞ்சு முடிக்கிறதுக்கும் செஞ்சு முடிச்சிட்டதில் நிலச்சிருக்கிறதுக்கு தான் கிருபை. படித்து தகுதியை அடைய முடியாதுங்கிறதுக்காக தான் வேதத்தை எழுதி கொடுத்தாரு. நாம் செத்து ஒரு காரியத்தை சாதிக்க முடியாதுன்னா அவரே செத்து நமக்காக, நீ சுயத்துக்கு செத்தா போதும், உரிமைக்கு செத்தா போதும், கேட்குறத மாத்திரம் முழுசாக முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சரீரத்தோடு முழு உண்மையோடு கொடுத்தா போதும், நான் கேட்காததெல்லாம் கொடுக்க முன்ன கணக்கு காமிக்க வேண்டாங்க. இவ்வளோ பிளைன் ஸ்போக்கனாக தானே சொல்லியிருக்கிறாரு. இப்போ வாட் ஆர் வி ட்ரைங் டு ப்ரே டு காட்? தேவனிடத்தில் என்ன ஜபிக்கிறோம்? ஆட்சியாளர்களுக்கு ஞானம் வரணும், உணர்வு வரணும், அதெல்லாம் ஓகே தான். சொல்லப்போனால் அவங்களுக்கு அவங்க திருந்திடுவாங்க. நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம் தெரியுமா அப்படின்னு நம்ம பெருமையிலே செத்துருவோம் போல இருக்கு. அதை இயேசு தான் சொன்னார். ஆயக்காரர்கள் வேசிகளும் முந்தி பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறார்கள், ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுகிறார்கள். ஸோ உங்களுடைய ப்ரேயர் ஃபோக்கஸ், உங்கள் ப்ரேயர் ட்ரைனிங், பயிற்சி, ஜப தரிசனம், இலக்கு, அதெல்லாம் ஆவியானோடு வசனத்தோடு சேர்ந்து முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு துர்க்குணத்திலேருந்து விடுதலை பெறுங்க, பொருளாசையிலேருந்து விடுதலை பெறுங்க, போட்டி பொறாமையிலேருந்து கசப்பிலேருந்து விடுதலை பெறுங்க, வேஷத்துலேருந்து வெளியே வாங்க. ஏமாற்றிக்காதீங்க. யாரோடு உங்களுக்கு போட்டி இல்லை, எந்த குடும்பத்தோடு உங்களுக்கு போட்டி இல்லை. நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதே உங்களுக்கு பெரிய சவால். கிறிஸ்துவோடு கூட உங்களுக்கு போட்டி இல்லை, கிறிஸ்துவின் அளவு தான் உங்களுக்கு எனக்கு மாதிரி. அந்த அளவுக்கு வளரணும் தான். அது
வளர்ந்த அளவுக்கு வெற்றி, வளர்ந்த அளவுக்கு இரக்கம். வளராதவங்களை என்ன பண்ண முடியும்? அவர் தான் நியாயம் தீர்ப்பார், நியாயம் விசாரிப்பார். இதில் எந்த ஒரு மூத்த ஊழியனுக்கும் உரிமையே கிடையாது. சிபார்சுக்கு யாரும் மோசே வர முடியாது, சாமுவேல் வர முடியாது, எலியா வர முடியாது, எலிசா வர முடியாது, இயேசுவே பரிந்துரைக்க வரமாட்டார், பரிசுத்தாவினும் வரமாட்டார். நம்முடைய கிரியைகள் தான் நம்ம கூட வரும். நமக்காக இனி யாரும் வக்கீலாக வரமாட்டாங்க, சிபார்சுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு அவர் தானே சொல்லியிருக்காரு. இப்போ பூமியில் இத்தனை பேர் நமக்கு சப்பை கட்டுவாங்க, சிபார்சு பண்ணுவாங்க, உறவு விட்டு போகக்கூடாது, ஜாதி விட்டு போகக்கூடாது, என்னெல்லாம் எப்படிலாம் இருக்கிறீங்க பாருங்கள். ஸோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். இத்தினோண்டு புழுக்கோண்டு ஒரு சபைக்குள்ளே. இது கடல் மாதிரி பெரிய லட்சக்கணக்கான மக்கள் சபைக்கு ஆண்டவர் தரணும், பெரிய தரிசனம் தான். வந்துட்டால் எப்படி இருப்போம்? காணா போயிடுவோம். we will get lost in the crowd. தூங்காமல் கேளுங்க, you will get lost in the crowd. இப்போயே இத்தினோண்டு கூட்டத்திலே தூரத்தில் உட்காரிங்க, மறைஞ்சி உட்காரிங்க, கீழே உட்காரிங்க, என்ன வேஷம்லாம் போட்டு என்ன லூட்டிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. பெரிய கூட்டத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியும், ஒன்றும் தெரியாது. அப்படி தானே இருக்குது. பெரிய பெரிய சபையில் பெரிய பெரிய எல்இடி ஸ்க்ரீன் வைக்கிறாங்க, அங்கே கேமராவில் பார்த்துட்ருக்காங்க. கேமராவில் பார்த்தா எப்படி இருக்கு? இட்ஸ் குவைட் அன்ரியல் பிக்சர் இன் எ ரியல் பிளேஸ். இது மிஞ்சி போனால் 300 பேர் உட்கார ஒரு இடம்தான். இதுவே எங்களுக்கு அது தெரியல, இது தெரியல, காது கேட்கல, அது கேட்கல, காது டமார், கண்ணு போச்சு. 3000 பேர் உட்காந்தா, 35,000 பேர் உட்காந்தா எப்படி இருக்கும்? ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு படம் பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க. லைவாக உங்களோட கூட ஆண்டரோட கூட தொடர்பாக இருப்பீங்களா? இந்த ரியாலிட்டிலாம் யோசித்து பார்த்தீங்களா? இப்போ உங்கள் வாழ்க்கையில் வர வருமானமே உங்களை கண்ணு முழிக்க முடியாமல் வச்சுருக்கு. உங்களுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யன் ஆக்குனா எப்படி இருப்பீங்க? லாசரும் ஐஸ்வர்யவான் கதையோட மோசமாக இருப்பீங்க. எச்சி கையால் ஈய ஓட்ட மாட்டீங்க. அதுக்கு தான் சாலமோன் நீதிமொழியில் கடைசியில் 30ஆம் அதிகாரத்தை சொல்லும்போது ஆகூர் ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே எனக்கு தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடாதுரும். நான் பொருள் மிகுதியினாலே தேவனை மறுதளிக்காமல், இல்லை பொருள் கம்மியானதுனால திருடி வாழாமல், தேவனை தூஷிக்காமல் எனக்கு உரிய படியை அளந்து போடும். புத்தி இருக்கா உங்களுக்கு? சூடு சொரணம் இருக்கா? மானம் வெக்கம் இருக்கா? உத்தரவாதம் இருக்கா? உங்கள் கையிலேருந்து எவ்வளோ செலவு ஆகுதோ நீங்களும் செலவாகணும். அப்போ தான் தேவன் நம்மை தாங்கி பிடிப்பார். பிரைஸ் தி லார்ட். மக்கள் இன்னும் வரும் சோதனை காலத்தில் எப்படி இருப்பாங்கன்னு யோசிக்கவே முடியல. தவறான எதிர்பார்ப்புகள், அநியாயமான எதிர்பார்ப்புகள். மற்றவர்களுக்கு என்ன செய்யணும் விரும்புகிறாயோ நீ முதலாவதாக அதை அவர்களுக்கு செய்யணும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. வர வேண்டிய மாப்பிள்ளை இப்படி இருக்கணும், வர வேண்டிய பொண்ணு இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குற நீங்கள் உங்கள் பொண்ணையும் மாப்பிள்ளையும் உங்கள் பிள்ளையும் அப்படி வளர்த்துருக்கீங்களா? அதுதானே இப்போ பெரிய $1 மில்லியன் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. You want God to enter into every affairs of your life, but are you prepared? Have you prepared yourself? Have you raised your children? உங்கள் வீட்டுக்காரர் அப்படி எழுப்பியிருக்கீங்களா? ஒரு உயர் அந்தஸ்தில் வந்தால் அந்த இடத்துலேருந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செய்யணும், தாராளமாக செய்யணும், ஊழலற்று செய்யணும் வச்சுருக்கீங்களா? நான் சொன்னது தான், நிறைய சொல்லலை. நான் சமீப காலமாக என்னால் சொல்ல முடியல. உங்கள் புருஷன்களுக்கு எலும்புருக்கியாக இருக்காதீங்க. எழுதி வச்சுக்கோங்க. 2024 ஜூலை மாதம் 5ஆம் தேதி 1:15 சொல்லியிருக்கேன். உங்கள் புருஷனுக்கு எலும்புருக்கியாக இருக்காதீங்க. உங்கள் எலும்பு எழும்பாது வருகையில். கண்ணீரோடு துக்கத்தோடு மனம் உடைஞ்சி சொல்கிறேன், பி கேர்ஃபுல். உங்களுக்கு ஏன் இந்த ரட்சிப்பு? உங்களுக்கு ஏன் இந்த மகிமை? உங்களுக்கு ஏன் இந்த அந்தஸ்து? why do you run after such things if you are not prepared to sacrifice your life?
Be careful. I am a servant of God. ஸ்தோத்திரிப்போம், ஜெபிப்போம்.